அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. முதலில் இன்றைக்கு இங்கே ஜாதகம் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 மனைவி அமைப்புள்ள ஜாதக அமைப்பு. இது ஆண் ஜாதகம். அது பற்றி பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னால் திருவள்ளுவர் 45வது குறள், அந்த குறள் இல்லறத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த குறளும் அதற்குரிய பொருளும் பார்ப்போம். நீங்களெல்லாம் அறிந்ததுதான் என்றாலும் கூட, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதன் பொருள், தன் துணைவியிடம் அன்பும் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் அற சிந்தனையும் இருப்பதும் இல்வாழ்வில் பண்பும் பயனும் ஆகும். இது 45வது குறள். திருவள்ளுவர் இல்லறவியல் பற்றி பல கருத்துக்களை குறள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த குறள் இங்கே பதிவீடு செய்யப்படுகிறது. அதுபோல ஒரு ஆண்மகனுக்கு மனைவி அமைந்துவிட்டால் அது இறைவன் கொடுத்த வரம் என்று நாம் அறிந்ததும் தெரிந்ததும் தான். எல்லோருக்கும் அதுபோல் அமைந்துவிட வேண்டும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனாலும் பணங்காசு இருந்தாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வந்தாலும் அமைவதில்லையே. சொத்து சுகங்கள் கிடைக்கின்றன, மாட மாளிகைகள் கிடைக்கின்றன, காரு பங்களா இருக்குது, விவசாயம் இருக்குது, எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம நடைமுறையில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அப்படித்தான் இருக்குது. அந்த ஆண்டவன் எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும். அந்த வகையில் ஒரு கவிஞர் தன் பாடலிலே எவ்வளோ சொத்து சோகை இருந்தாலும் மனைவி எட்டாக்கனியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலில் ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை, சிங்கார பாடல் உண்டு, தமிழ் கொஞ்சம் தேவை, அரண்மனை ஒன்று உண்டு, ராணி இல்லை இங்கு, அலங்கார தோட்டம் உண்டு, கிளி இல்லை இங்கு, மனம் என்னும் கோவில் உண்டு, தெய்வம் இல்லை இங்கு, மகாராணி என்னை விட்டு நீ போவதெங்கு. இது ஒரு கவிஞர் பாடியிருக்கார் பாருங்கள், அந்த காலத்திலேயே. இப்படியெல்லாம் ஒரு மனிதனை கிரக நிலைகள் நல்லவர்களாகவும் வைத்திருக்கிறது, தீயவர்களாகவும் வைத்திருக்கிறது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமைவது உண்டு, ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைவதும் உண்டு, சிலருக்கு அதுக்கு மாற்று கருத்தான நிலையிலே அமைவதும் உண்டு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஜாதகர் ஆண் ஜாதகம், சிம்ம லக்கணம், லக்கணத்தில் சூரியன், 2இல் புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், 5ஆம் இடத்தில் குரு, 6இல் கேது, 7இல் செவ்வாய்,
10ல் சந்திரன், 12ல் ராகு. இது ஒரு ஆண் ஜாதகம். இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகருக்கு ஏழுக்கு எட்டான 2ஆம் இடத்தில் ஒரு உச்சக்கிரகம் புதன் இருப்பதாலும் முதல் மனைவி விலக்கி வைக்கப்படலாம் அல்லது தாய் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படலாம், அல்லது முதல் மனைவி எப்படியேனும் ஒரு வகையில் அகன்று நின்று விடலாம். இது போன்ற கிரக அமைப்புள்ள ஜாதகம் இருந்தால் என்னதான் இதய சுத்தி உள்ளவளாக, தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொள்கையாக கொண்டவளாக உள்ள ஒரு பெண் மனைவியாக வந்தாலும் கணவனால் வீண் சந்தேகத்துக்கு பலியாகி போவாள் அப்படின்னு சொல்கிறது. அது உண்மையா என்றால் 7க்கு 5 கூடிய புதனும் 7க்கு 9 கூடிய சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் நின்ற காரணம்தான் அந்த முதல் மனைவி அவர் விலக்கி வைக்கக்கூடிய நிலைப்பாடு வந்தது. சரி, அந்த முதல் மனைவி ஏன் அவர் விலக்கி வைத்தார்? அறியா பருவத்தில் எவனோ செய்த சூழ்ச்சியால் அந்த பெண் சிக்கி தவித்து நல்லவளாக திரும்பி வந்தால் முதல் மனைவி நல்லவள் என்று அறியாது அவள் மேல் களங்கம் சுமத்தி கொடூரம் செய்ததின் விளைவு துன்பம் துயரம் தாங்காமல் முதல் மனைவி அகன்று விட்டாள். இதற்கு என்ன காரணம்? முதல்ல சொன்னேன், 7க்கு 8ஆன 2ல் உச்சக்கிரகம் புதன் இருப்பதாலும் முதல் மனைவி நல்லவளாக இருந்தாலும் இந்த ஜாதகர் அவரை விலக்கி வைத்து விட்டார். அல்லது அந்த பெண் தாய் வீடு சென்று விட்டார், அல்லது ஏதேனும் விலகி இருக்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். 2வது மனைவி 7ல் செவ்வாய் இருக்கிறார். 7க்கு 9ஆம் இடத்தில் 7 கூடிய சனீஸ்வரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படி என்றால் 2ஆம் தாரமாக வந்த மனைவி ஏதோ சாதாரண நிலையில் உள்ள பெண், ஏழ்மை நிலையில் உள்ள பெண் 2ஆம் தாரமாக வந்து கடைசி வரை இந்த ஜாதகருடன் அடித்தாலும் உதைத்தாலும் ஏசினாலும் இன்னல்கள் இடையூறுகள் கொடுத்தாலும் தொல்லைகள் கொடுத்தாலும் கடைசி வரை அந்த இளைய மனைவி இவரோடு இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் வீடுகளான துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த 2 வீட்டில் சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் நிற்கலாகாது. 1. 2 7ல் செவ்வாய், சூரியன், ராகு, சனி நிற்கலாகாது. அது 2. 3 சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் சனி 2, 7, 8ல் நிற்கலாகாது. இது போன்று இந்த 3 அமைப்பு இருந்தாலே அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, எவ்வகையிலேனும் அந்த இல்லற வாழ்க்கை இன்னலும் இருளும் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான்
எப்பொழுதுமே நாம் கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை சுவைப்பட இருக்கும். இல்லையாயின் அதுக்கு விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆகிவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.